நம்முடைய சைவ சமய மரபில் பெரும் மகிமை பெற்ற புனித பாடல் தொகுப்பே திருவெம்பாவை. இனிமையான மார்கழி காலையில் மனதை இறைபக்தியில் ஆழ்த்தி சிவபெருமானின் அருளை பெறும் பாதையை உணர்த்தும் தெய்வீக கீதம் இது. மனதின் மாசுக்களை அகற்றி ஆன்மாவை தூய்மையாக்கி சிவபெருமானின் திருவருளை நாடும் அழகிய வழிபாடாக தமிழர்களின் இல்லங்களில் கோவில்களில் தலைமுறை தலைமுறையாக ஓங்கி ஒலித்து கொண்டிருக்கும் ஒரு புனித பாரம்பரியம்தான் திருவெம்பாவை. எழுந்தருளும் சிவனின் கருணை பக்தியின் நெகிழ்ச்சி இப்போது அருள் தரும் மார்கழி நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாய் திருவெம்பாவை பாடல் சிறப்பாக ஒலிக்க இருக்கின்றது. பக்தியுடன் மனதை ஒன்றாக சேர்த்து இந்த தெய்வீக இசையை நாமும் கேட்டு வரலாம். ஆதியும் அந்தமும் எல்லாரும் பெறும், ஆதியும் அந்தமும் எல்லாரும் பெறும் ஜோதியாம் பாட கேட்டையும் வாழ்த்தடங்கள். ஆதியும் அந்தமும் எல்லாரும் பெறும் ஜோதியாம் பாட கேட்டையும் வாழ்த்தடங்கள். மாதே வளருதியோ மண் செவியோ நில் செவிதான், மாதே வளருதியோ மண் செவியோ நில் செவிதான். மாதேவன் வார்கழல்கள் வாழ்த்திய வாழ்த்தோழி போ, மாதேவன் வார்கழல்கள் வாழ்த்திய வாழ்த்தோழி போ. வீதிவை கேட்டலுமே விம்மி விம்மி மே மறந்து போதரமளே நின்றும் புரண்டிங்கண். வீதிவை கேட்டலுமே விம்மி விம்மி மே மறந்து போதரமளே நின்றும் புரண்டிங்கண். ஏதேனுமாகார் கீழந்தார் எண்ணே எண்ணே, ஏதேனுமாகார் கீழந்தார் எண்ணே எண்ணே. ஈத்தேயம் தோழி பரிசேலோரெம்பாவாய், ஈத்தேயம் தோழி பரிசேலோரெம்பாவாய். மனதை அமைதியாக்கி சிவபெருமானின் திருவருளை நாடும் வழியை அழகிய கவித்துவத்தில் கூறி செல்லும் மாணிக்க வாசகர் அருளிய இந்த பாசுரங்கள் சைவ மரபின் ஆன்மீக செல்வமாக விளங்குகின்றன. ஒவ்வொரு பாசுரமும் பக்தரின் உள்ளத்தை தூய்மைப்படுத்தி இறைவனின் கருணையை ஒளிர செய்து ஒளிரூட்டும் நிழலும் இல்லாத ஒளியாக நம்மிடம் பொழியும் வகையில் அமைந்துள்ளது. பாடுவது கேட்பது மட்டுமல்ல, அதன் ஆழமான பொருள், மறைந்திருக்கும் தத்துவங்கள், வாழ்க்கைக்கு தரும் நெறிப்பாடுகள் என அனைத்தையும் உணர்ந்தால் மட்டுமே திருவெம்பாவையின் புனிதம் நம் உள்ளத்தில் முழுவதுமாக மலரும். அந்த ஆன்மீக அழகை நம் இதயங்களில் பதிய செய்ய இப்போது அருள் தரும் மார்கழி நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக திருவெம்பாவை விளக்க உரையானது ஆன்மீக சொற்பொழிவாளர்களால் நிகழ்த்தப்பட இருக்கின்றது. வாருங்கள், திருவெம்பாவையின் தத்துவ பொருள், அதன் ஆன்மீக ஆழம், சிவபெருமானின் அருள் நெறி இவற்றை நமக்கு தெளிவாகவும் மனதை நெகிழ செய்யும் விதமாகவும்
எடுத்துரைக்கப்படுவதை பக்தி கவனத்துடன் மனதின் அமைதியுடன் கேட்டு வரலாம். திருச்சிற்றம்பலம். அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணாரமுதக் கடலே போற்றி. எல்லாம் வல்ல அண்ணாமலை பெருமானுடைய அருள் நலத்தாலே மக்கள் தொலைக்காட்சி மிக சிறப்பான முறையிலே மணிவாசக பெருமான் திருவாய் மலர்ந்தருளி இருக்கிற திருவெம்பாவையை பற்றி சிந்திக்க ஒரு அருமையான வாய்ப்பை நல்கியிருக்கிறார்கள். மக்கள் தொலைக்காட்சி நிலையத்தார்க்கும் மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கும் அன்பு கலந்த வணக்கத்தை இந்த இனிய நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். ஆதி நடமாடும் மலை, அன்றிருவர் தேடும் மலை, ஜோதிமதி ஆடரவம் சூடும் மலை, ஞான தபோதனரை வா என்று அழைக்கும் மலை அண்ணாமலை என்று பாடுவார் குகை நமச்சிவாயர். ஞான தபோதனர்களை வருக வருக என்று அழைக்கிற அற்புதமான திருமாமலையாக இருக்கிற அண்ணாமலைக்கு மணிவாசக பெருமான் எழுந்தருளுகிறார். அந்த அற்புதமான திருமலையை வலம் வருகிற காலத்திலே ஏராளமான திருக்குளங்கள், அதிகாலை நேரம், அந்த அதிகாலை நேரத்திலே மகளிரெல்லாம் நீராடி இறைவனுடைய புகழ் பாடி அந்த அதிகாலை நேரத்திலே தாம் பெற்ற பெரும்பயனை அனுபவிக்கிற ஒரு அற்புதமான காட்சியை சுவாமிகள் கண்ணுற்று இருப்பார் போலும். ஆகினாலே இயல்பாகவே மகளிருடைய விளையாடல்களாகவே திருப்பூவல்லி, திருக்கோத்தும்பி, திருத்தெள்ளோணம் என்றெல்லாம் பாடுகிற பாங்கிலே, மகளிரை முதன்மைப்படுத்தி பாடுகிற பாங்கிலே பாடுகிற ஒரு அற்புதமான நூல் இந்த திருவெம்பாவை. மல இருள் உற்று உறங்காமல் மண்ணு பரிபாகர் அருட்செல்வம் முடுக வருகை என செப்பல் திருவெம்பாவை என்பது பழைய திருப்பெருந்துறை புராணம். ரொம்ப அதிகாலை நேரத்தில், அதாவது வைகரை துயில் எழுந்து நாம் எல்லாம் சொல்லுவோம். அதிகாலையிலே எழுவது அழகாக நமக்கு வெற்றியின் ரகசியம் விடியலில் தெரியும் என்று பெரியவர்கள் சொல்லுவார்கள். அதனால் அந்த வைகரையில் துயில் எழுந்து ஒரு நீராடி வழிபாடு செய்வது என்பது நல்ல ஒரு செயல். அந்த செயலை நாள்தோறும் செய்தாலும் மார்கழி மாதத்திலே செய்வது ஒரு பெரிய சிறப்பு. சங்க காலத்திலே நற்றிணை, ஐங்குறுநூறு, கலித்தொகை முதலான நூல்களிலே எல்லாம் தையித் தன்கயம் படி என்று தை நீராடல் என்று வருகிறது. அம்பா ஆடல் என்பது பற்றி மிக அற்புதமாக பரிபாடல் விளக்கமாக பேசுகிறது. இப்படி பல அற்புதமான குறிப்புகள் எல்லாம் அமைந்திருக்க, இந்த மார்கழி நீராடல் என்பது நம்முடைய சைவ சம்பிரதாயப்படி மிக அற்புதமாக மணிவாசக பெருமானுடைய திருவாத ஊரடிகள் புராணத்தில் சொல்லுகிற பொழுது, இந்த மார்கழி திருவாதிரை என்பது சிவபெருமானுக்குள்ள மிக அற்புதமான நன்னாள், வழிபாட்டிற்குரிய நன்னாள். கூத்தப்பெருமானாகிய ஆடல்வல்லான் எல்லா திருத்தலங்களிலும் எழுந்தருடுவார். அதனால் இந்த மார்கழி திருவாதிரைக்கு முன்ன ஒரு 10 நாள் அந்த வழிபாடு தொடங்கி மார்கழியிலே திருவாதிரையிலே அது நிறைவு பெறுவது போல ஒரு அற்புதமான வைபவத்தை மிக அழகாக தமிழிலே பாடி தந்திருக்கிறார். அந்த அடிப்படையிலே தான் இப்பொழுது எல்லாம் இந்த திருவெம்பாவை உற்சவமானது நடைபெறுகிறது. அந்த 12 திருமுறைகளிலே குறிப்பாக ஏனைய திருமுறைகளுக்கெல்லாம் திருக்காப்பு செய்து திருவெம்பாவையை மட்டுமே சிவாலயத்திலே காலையும் மாலையும் ஓதுவது என்பது ஒரு தனி சிறப்பான வழிபாடாக சைவ சம்பிரதாயத்திலே நிலவுகிறது. அந்த வகையில் மணிவாசக பெருமான் அருளி செய்த இந்த திருவெம்பாவையில் 20 பாடல்கள். அந்த 20 பாடல்களில் முதல் 10 பாடல்கள் மகளிர் அதிகாலை நேரத்திலே எழுந்து தம் வயது ஒத்த அந்த மகளிருடைய இல்லங்களுக்கெல்லாம் சென்று உறங்கிக் கொண்டிருக்கிறவர்களை எல்லாம் துயில் எழுப்புவதாக, அதாவது உறங்குகிறவர்களை எழுப்பி நீராடச் செல்ல வேண்டும், இறை வழிபாடு செய்ய வேண்டும் என்று வருக என்று அழைப்பதாக அமைகிற பாடல். அந்த வகையிலே முதல்ல ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் ஜோதியை யாம்பாட கேட்டேயும் வாழ்தடங்கண் மாதே வளரிதியோ வன்செவியோ நின்செவிதான் மாதேவன் வார்கடல்கள் வாழ்த்திய வாழ்த்துளை போய் வீதிவாய் கேட்டலுமே விம்மி விம்மி மெய்மறந்து போதார் அமளியின் மேல் நின்றும் புரண்டிங்கண் ஏதேனும் ஆகாள் கிடந்தாள் என்னே என்னே ஈதே எம் தோழி பரிசேலோர் எம்பாவாய் என்பது முதற்பாட்டு. இந்த எம்பாவாய், ஏலோர் எம்பாவாய், இந்த எம்பாவை, இந்த பாவை பாடல்கள் பழங்காலத்திலேயே
நிலவி இருந்த ஒரு வரலாறு நமக்கு யாப்பருங்கலக்காரியை என்கிற ஒரு அருமையான நூலிலே மேற்கோள் காட்டுகிற பொழுது இந்த உரையாசிரியர் இந்த திருவெம்பாவை நம்ம அங்கே எம்பாவை பாவை பாடல் என்று வரும், நம்ம இறைவனுடைய பெரும்புகளை சொல்லி பாடுவதனாலே மணிவாசகர் திருவாய் மலர்ந்தருடைய பாடலுக்கு திருவெம்பாவை என்பது பெயராக அமைந்திருக்கிறது. அந்த வகையில் இப்ப இந்த திருவெம்பாவை படர்ந்த ஏல் ஓர் எம்பாவாய் சில ஆசிரியர் பெருமக்கள் சொல்லுகிற பொழுது ஏற்றுக்கொள் என்கிற பொருளிலே ஏல் ஓர் எம்பாவாய், சிலர் அசை நிலை என்று அதற்கு விளக்கம் சொல்லுகிற வரலாறும் உண்டு. அந்த வகையில் இப்ப முதல்ல உறங்கிக் கொண்டிருக்கிறாள் ஒரு பெண்மணி, அந்த இல்லத்தின் முகப்பிலே சென்று மற்ற மகளிரெல்லாம் அங்கே அந்த பெண்ணை எழுப்புவதாக வருகிற பொழுது, அதாவது நம்முடைய பெருமான் இருக்கிறானே அண்ணாமலை பெருமான், அவன் எப்படிப்பட்டவன்? ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் ஜோதியாக இருக்கிறான். அவனுடைய புகழை நாம் எல்லாம் பாட வேண்டும் என்று இங்கே வந்திருக்கிறோம். ஆனால் நீ என்ன செய்கிறாய்? உறங்கிக் கொண்டிருக்கிறாய். அதை தான் சொல்லுகிறார். வாழ் தடங்கண் மாதே வளருதியோ, இன்னுமா உறங்கிக் கொண்டிருக்கிறாய்? வாழ் போன்ற கண்களையுடைய பெண்மணியே, இன்னுமா உறங்கிக் கொண்டிருக்கிறாய்? வாழ் தடங்கண், இதை ரொம்ப அழகா இந்த வாட்டடங்கண் மாதேவி வார்துகிலை யான்பிடிக்க அற்று விழுந்த அருமணிகள் மற்றவற்றை கோக்கேனோ என்று உரைத்த கொற்றவர்க்கு என் ஆறுயிரை போக்கேனோ வெஞ்சமத்து புக்கு என்று மகாபாரதத்தில் இந்த வாட்டடங்கன்கிற சொல்லாட்சி அருமையாக இடம்பெறும். அதான் நம்முடைய மணிவாசக பெருமானுடைய மதுர வாக்கைத்தான் அவர்கள் எடுத்து பயன்படுத்தி இருக்கிறார் என்று கருதலாம். அதனால அப்படிப்பட்ட வாழ் போன்ற கண்களை உடைய பெண்களே என்பதாக வெளியாக அமைகிறது. அதனால வாட்டடங்கன், அதாவது மாதியே வளருதியோ வன் செவியோ, உன்னுடைய காதுகளெல்லாம் நாங்கள் பாடுறதெல்லாம் உன்னுடைய செவியில விழவில்லையா என்று கேட்பது போல. அதனால வன் செவியோ நின் செவிதான், மாதேவன் வார்கடல்கள் வாழ்த்திய வாழ்த்தொலி போய் வீதிவாய் கேட்டலுமே. நாங்க பாடுற இந்த அற்புதமான பெருமானுடைய புகழை கேட்ட ஒரு பெண்மணி, அவள் தன்னை மறந்தாள், தன் நாமம் கெட்டாள், தலைப்பட்டாள் நங்கை தலைவந்தாளே என்று அப்பர் சுவாமி சொல்றது போல அவ எப்படி இருக்கா தெரியுமா? அதனால யாம்பாட கேட்டேயும் வாழ்தடங்கன் மாதே வளருதியோ வன்செவியோ நின்செவிதான், மாதேவன் வார்கடல்கள் வாழ்த்திய வாழ்த்தொலி போய் வீதிவாய் கேட்டலுமே விம்மி விம்மி மெய் மறந்து போதார் அமளியின் மேல் நின்றும் புரண்டியுங்கண் ஏதேனும் ஆகாள் கிடந்தாள். தன்னை மறந்தா அந்த மலர் படுக்கையிலே படுத்து உறங்குகிற பொழுது அந்த பெரும்புகளை கேட்ட பெருமானுடைய திருப்புகளை கேட்ட பெரும்புகளை கேட்ட அந்த பெண்மணி மூர்ச்சையாகி, அதாவது அடியார்களுக்கு இலக்கணமே என்னன்னா இறைவனுடைய புகழை பாடுகிற பொழுது கேட்கிற பொழுது அந்த 10 என்று பின்னால சொல்லுவார். அக இலக்கணம் 10 புற இலக்கணம் 10. அப்படி அந்த பெண்மணி இருக்கிறாள். இதெல்லாம் தெரிஞ்சுமா இன்னும் நீ உறங்கிக் கொண்டு இருக்கிறாய் என்று கேட்பது போல வருகிற ஒரு அற்புதமான பாடல் முதற் பாடல். மார்கழி மாதத்தின் ஆன்மீக தெளிவை நம் உள்ளங்களில் பாய செய்து ஆண்டாளின் திருப்பாவை பாசுரங்களும் அதன் ஆழமான விளக்க உரையும் நம்மை இறைபக்தியின் மென்மையிலும் அன்பின் ஒளியிலும் நெகிழ வைத்ததோடு சிவபெருமானின் அருளை நினைவூட்டும் திருவெம்பாவை பாடலும் அதன் விளக்க உரையும் சைவ மரபின் ஆன்மீக மகத்துவத்தை மீண்டும் நமக்கு உணர்த்தி இருக்கின்றன. ஆக திருப்பாவை திருவெம்பாவை இரண்டின் தெய்வீக சங்கமம் மார்கழி மாதம் தரும் பக்தி, அமைதி, ஒழுக்கம், ஒளி ஆகியவற்றின் சாரத்தை நமக்குள் விதைக்கும் ஒரு அழகிய ஆன்மீக பயணமாக இன்றைய அருள் தரும் மார்கழி நிகழ்ச்சி அமைந்தது என எண்ணுகின்றோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் அடுத்த பாசுரங்களுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.